ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுபாஷினி ஜெயதீஷ் ஐடி யூஸ் பண்ணுற சுபா பேசுகிறேன். என் ஃபேஸ்புக்கில் இருக்கிற சகோதரமாரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் பேச போகிற ரெக்கார்டிங் நான் ஒரு வருஷமா என்னோட ஃபேஸ்புக்கில் டீட்டெயில்ஸ் போட்டுக்கிட்டு வரேன், போஸ்டிங் போட்டுக்கிட்டு வரேன். ஆனால் இது வரைக்கும் என்னோட ஃபேஸ்புக்கில் நான் என்னோட வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒன்று நான் போடலை. நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஆனால் நான் போடலை. இப்போ சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் ஃபேஸ்புக்கில் வாய்ஸ் ரெக்கார்டிங் போட வேண்டியிருச்சு. அதனால இப்போ நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் நான் போடுறேன். சுபாஷினி ஜெயதீஷ் அப்படிங்கிற 2 ஃபேஸ்புக் இருக்கு. அந்த 2 ஃபேஸ்புக்கும் என்னுடையது தான். அது என்னோட பேக் ஐடி கிடையாது. சில நண்பர்கள் அது பேக் ஐடின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பேக் ஐடி கிடையாது. இப்ப நான் இந்த யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த சுபாஷினி ஜெயதீஷ் ஐடி எனக்கு 2016 பிப்ரவரியில என்னோட ஃபேஸ்புக் பிளாக் ஆயிடுச்சு ஒரு 1 வீக் போல. ஸோ அதனால எனக்கு இன்னொரு ஃபேஸ்புக் வேணுங்கிறதுக்கு நான் இன்னொரு ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணேன். திருப்பி இதே ஃபேஸ்புக்கை நான் எடுத்தனால அந்த ஃபேஸ்புக்கை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வேற எந்த காரணத்துக்காக வேண்டி நான் 2 ஃபேஸ்புக் நான் யூஸ் பண்ணல. நான் ஒரு வருஷமா, அதாவது 2016 ஜனவரியில இருந்து இது வரைக்கும் நான் ஃபேஸ்புக்கில் போஸ்டிங் போட்டுக்கிட்டு வரேன். கல்முனை நட்பட்டிமுனை நரேஷமூர்த்தி மகன் ஜெயதீஷ், அடுத்தது பிளாச்சோலை மண்டூர் காக்கச்சுவட்டை பிளாச்சோலை அனுஜா, அவங்க 2 பேர்த்த பத்தி நான் போஸ்டிங் போட்டுக்கிட்டு வந்தது அத்தனையும் தகவல்கள் உண்மை. நான் யாரை அசிங்கப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ கேவலப்படுத்தவோ நான் போட்டுக்கிட்டு வரல. ஏன்னா அந்த ஜெயதீஷ் கல்முனை நட்பட்டிமுனை நரேஷமூர்த்தி மகன் கட்டார் QCC கிளீனிங் கம்பெனியில வேலை பார்க்கறான். அவன் என்னை நம்பிக்கை மோசடி செஞ்சுட்டான், என்னை ஏமாத்திட்டான். சிங்கப்பூர்ல இருக்கிற என்கிட்ட பணத்துக்காக ஆசைப்பட்டு பழகுனானா பேசினானா எனக்கு தெரியாது. என்ன ரொம்ப நம்பிக்கை மோசடி பண்ணிட்டான். அவன் மேல நான் வச்ச பாசத்தை விட அவன் மேல நான் வச்ச நம்பிக்கை தான் அதிகம். எனக்கு நம்பிக்கை மோசடி செஞ்சுட்டான். அவன் கூட சேர்ந்து அந்த பிளாச்சோலையில இருக்கிற அனுஜாவும் நிறைய பேக்கடிகள் அவன் பேச்சை கேட்டு ஓபன் பண்ணி எனக்கு தப்பா மெசேஜ்கள் தப்பா என்னோட வைபர்லயும் மெசஞ்சர்லயும் எனக்கு மெசேஜ்கள் போட்டனால தான் அவளை பத்தி நான் ஃபேஸ்புக்ல போட்டேன். இல்லாடி போன நானும் ஒரு பொண்ணு வேற ஒரு பொண்ணை பத்தி நான் அசிங்கமா பேச மாட்டேன். நான் ஃபேஸ்புக்ல போட்டு ஜெயதீஷை பத்தி ஃபேஸ்புக்ல போட்டுட்டு வர டீட்டெயில்ஸ் போஸ்டிங் அத்தனையும் உண்மைதான். 2014 ஜெயதீஷ் நான் 2014 தான் ஃபேஸ்புக் ஓபன் பண்ணேன். நான் 2014 ஃபேஸ்புக் ஓபன் பண்ண டைம்ல ஜெயதீஷ் என்னோட ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்டா வந்தவன் என்ன ஃப்ரெண்டா கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்ன லவ் பண்றேன்னு சொன்னான். அந்த நேரம் நான் அவங்கிட்ட சொன்னேன், நான் ஆல்ரெடி கல்யாணம் கிட்டி கல்யாண லைஃப்ல பாதிக்கப்பட்ட பொண்ணு. என்னோட ஃபர்ஸ்ட் கல்யாண லைஃப் நம்பிக்கை மோசடி செய்யப்பட்டுருச்சு. எனக்கு அம்மா அப்பா இல்ல, எனக்கு குழந்தை இருக்கு, நான் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வாழ்க்கையில ரொம்ப பாதிக்கப்பட்ட பொண்ணு, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு. என்ன தயவு செய்து ஏமாத்திராத. என்ன கல்யாணம் பண்றதா இருந்தா மட்டும் லவ் பண்ணு, இல்லாட்டி போன என்ன லவ் பண்ணாத, டைம் பாஸுக்கு பொழுதுபோக்குக்கு லவ் பண்ணாதன்னு நான் அவங்கிட்ட சொன்னேன். என்ன நீ கல்யாணம் பண்றதா இருந்தா மட்டும்தான் நான் உன்னை லவ் பண்ணுவேன், இல்லாட்டி நான் லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அதுக்காக சொன்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன லவ் பண்ணு அப்பயே சொன்ன. நான் ஏற்கனவே கல்யாணம் கட்டி வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட பொண்ணு, உங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, இது சரி வராதுன்னு சொன்னேன். ஆனா அவன் கேட்கல. எனக்கும் அம்மா இருக்கு, அம்மா இருக்கு, அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு. எனக்கு அக்கா தங்கச்சி இருக்குது. வாழ்க்கைய பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறத விட வாழ்க்கையை ஆரம்பிக்காத பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறத விட
வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறது புண்ணியன்னு சொல்லி நான் ஏமாத்த மாட்டேன், என்ன நம்பு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் 1 வருஷத்துல ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு உன்னை ரெஜிஸ்டர் பண்றேன். அதுக்கப்புறம் நீ சிங்கப்பூருக்கு போயிரு, நான் கத்தாருக்கு வந்துடுறேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாட்டுல செட்டில் ஆகும். எப்படி எல்லாம் டயலாக் பேசி என்னை ஏமாத்தி இன்னைக்கு என்ன பல பேக்கடிகள் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். நான் அவங்கிட்ட அவனை லவ் பண்ணும்போது கேட்டேன், நீ வேற யாரையும் லவ் பண்றியா சொல்லு அப்படின்னு. அதுக்காக சொன்னா இல்ல, நான் யாரையும் லவ் பண்ணல, என் வாழ்க்கையிலேயே முத ஒண்ணுதான் லவ் பண்றேன் அப்படின்னு. நான் சொன்னேன், உனக்கு எனக்கு சரி வராது அப்படின்னு. அதுக்காக சொன்ன மனசு ஒத்து போனா ஓகே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நான் சொல்றது கூட உங்களுக்கு பொய்யான சமானு தெரியாது. ஆனா அவன் பேசின வாய்ஸ் ரெக்கார்டிங்கோட நான் பேஸ்புக்ல போட்டிருக்கேன், அத நீங்க கேட்டாலே உங்களுக்கு புரியும். நானும் அவனும் நேருக்கு நேரம் சந்திக்கல உண்மை. ஆனா அவன் எங்களத்துல தாலி மட்டும் கட்டல, மற்றபடி அவரு நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்தா பேசி பழகணும். எனக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் போடுவான், என்ன ஆன்லைன்ல இருக்க விட மாட்டேன்னு சொல்லுவான். என்னோட பேஸ்புக் பாஸ்வேர்டுல இருந்து இமெயில் பாஸ்வேர்டுல இருந்து எல்லாமே அவங்கிட்ட தான் இருந்துச்சு. அவன் கட்டார்ல இருந்தான், நான் சிங்கப்பூர்ல இருந்தேன். நான் வெளியில போனா கூட அவங்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் போக சொல்லுவான். ஒரு உடுப்பு உடுத்துறதா இருந்தா கூட என்னோட ஜீன்ஸ் பேண்ட் கூட உடுத்த மாட்டான். அப்படி உடுத்தி போட்டோ எடுத்து அனுப்புனா கூட அதுக்கு கூட என்கிட்ட சண்டை பிடிப்பான். கட்டா டைம் படி காலையில 9:30 மணிக்கு ஆன்லைன்ல வருவான், வந்து என்கிட்ட பேசுவான். சரி, கட்டா டைம் காலையில 4:30 மணி, சிங்கப்பூர் டைம் காலையில 9:30 மணி என்கிட்ட ஆன்லைன்ல வந்து பேசுவான். பேசிட்டு என்ன ஆஃப்லைன் போக சொல்லுவான். ராத்திரி 12 மணி வரைக்கும் என்ன ஆன்லைன் வர வேணான்னு சொல்லுவான். நான் ஆன்லைன்ல அப்படியே மீறி நான் ஆன்லைன்ல இருந்தாலும் என்கிட்ட சண்டை பிடிப்பா. என்கிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு பாசம் கட்டுற மாதிரி நடிச்சு பேசி பழகி என்ன ஏமாத்தி இன்னைக்கு பல பேக்கரி ஓபன் பண்ணி என்னோட போட்ட வீடியோஸ் பல பேருக்கு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். என் ஃப்ரெண்ட்ஸ் நான் கல்முனை நட்பட்டி முனை நரசிம்மூர்த்தி மகனைத்தான் லவ் பண்ணேன். லவ் பண்ணும்போது நானும் அவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் பேசி பழகணும். அந்த டைம்ல அவன் மேல நான் வச்சிருந்த பாசத்தை விட அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை அதிகம். உங்களுக்கு தெரியும், அவன் பேரை கூட நான் கையில பச்சை குத்தி இருக்கிறேன். நான் அந்த அளவுக்கு உண்மையா நான் சின்சியரா நான் அவனெல்லாம் லவ் பண்ணேன். அது தப்பானவே, அவன் கெட்டவே கொடுறேன்னு எனக்கு தெரியாம போச்சு. ஆனா அந்த டைம்ல அவன் எனக்கு நிறைய வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் அனுப்புனான். எனக்கிட்ட கேட்டா நான் அவனுக்கு அனுப்ப முடியாது, ஏன்னா நான் மேல வச்சிருந்த பாசம் எனக்கு அவங்கிட்ட பேசாம நான் இருக்க மாட்டேன். அந்த வீக்னஸ் பாயிண்ட் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கிட்ட வந்து போட்டோ அனுப்ப வீடியோ அனுப்புன்னு கேட்பா. உன்ட புருஷன் தானேடி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் தானேடி, நான் பார்க்காம உன்னை வேற யாரடி பாப்பா, எனக்கு எல்லாம் அனுப்புடின்னு. நான் அப்ப என்ன நீ கல்யாணம் பண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நான் எப்படி அனுப்புறேன்னு சொன்னதுக்காக சொன்ன, இல்ல எனக்கு அனுப்பு, நான் ஒரு புருஷன் தானேடி அப்படின்னு சொல்லி நான் உனக்கு வீடியோ எல்லாம் அனுப்புறேன் தானேடி, நீ எனக்கு அனுப்புடி அப்படின்னு ஏமாத்துவா. அப்படி அவன் கேட்டு நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னாலும் என்ன எல்லாத்துலயும் பிளாக் பண்ணுவான். நான் என்னோட வீக்னஸ் பாயிண்ட தெரிஞ்சு என்ன ஏமாத்தி என்னோட போட்டோஸ் வீடியோஸ் வாங்கி என்ன இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். நான் பேஸ்புக்ல இருக்கிறேன், நான் சகோதரங்க கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் மாருங்க கிட்டையும் நான் செஞ்ச ஒரே தப்பு அவங்கள வச்சிருந்த பாசத்திலையும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கையிலையும்
நான் என்னோட போட்டோஸ் வீடியோஸ் அவனுக்கு அனுப்புனேன். அதுக்காக என் பேஸ்புக்ல இருக்கிற அனைத்து நண்பர்கள்கிட்டையும் சகோதரர்கிட்டையும் பகிரங்கமா நான் உங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பான பொண்ணு கிடையாது. நான் தப்பான பொண்ணா இருந்திருந்தா இந்த பிரச்சனையை நான் பப்ளிக் பேஸ்புக்ல நான் கொண்டுகிட்டு வந்திருக்க மாட்டேன். நான் வேற யாரையும் லவ் பண்ணி வேற யாருக்கும் நான் போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருந்தேன்னா நான் ஜெயதிஸோட போட்டோஸ் ஏன் போட்டோ இணைச்சு நான் பேஸ்புக்ல போட்டிருக்க மாட்டேன். நான் ஜெயதிஸ் மேல கல்முனையில போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்க மாட்டேன். ஜெனிபர், ஜெனி, ராஜ்வரன், நண்பர்களின் குரல், கிரிகரன், செல்வமணி, மல்லிகா ராமராஜ், சர்மியா, சரோ, சனா இப்படி ஏகப்பட்ட பேக் ஐடி ஓபன் பண்ணி நிறைய பேருக்கு என்னோட வீடியோஸ் போட்டோஸ் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, லவ் பண்றவங்க போட்டோஸ் வீடியோ ஷேர் பண்ணிக்கிறது சகஜம்தான். அந்த மாதிரியா மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் பாசத்திலையும் தன்னோட வீடியோஸ் போட்டோஸ் அனுப்பி வச்சு அது எனக்கு பல பேக்கேஜ் ஓப்பன் எல்லாத்துக்கும் அனுப்பி மிஸ்யூஸ் பண்ணி என்னோட வாழ்க்கையை நாசகோலமாக்கிட்டா. நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஆனா என் நிலைமைக்கு என்னோட இந்த நிலைமைக்கு காரணமான ஜெயதீஷுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுத்துட்டு உயிரோடு வேணாது. கல்முனை நட்பட்டி முனை நடேசமூர்த்தி, அவங்க அம்மா பேரு உமாதேவி. ஜெயதீஷ் கட்டார் QCC கிளீனிங் கம்பெனில வேலை செய்யறான். நான் அவனைத்தான் லவ் பண்ணேன். என் அம்மா மேல சத்தியமா, என் கடவுள் மேல சத்தியமா, என் மனசாட்சிக்கு எதிரா நான் யாருக்கு நான் போய் சொல்ல விரும்பல. ஃப்ரெண்ட்ஸ், ஜெயதீஷத்தான் லவ் பண்ணேன். ஜெயதீஷ தவிர நான் வேற யாருக்கு என்னோட போட்டோஸ் வீடியோஸ் நான் அனுப்பல. 2014 நான் ஜெயதீஷுக்கு வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் அனுப்புனேன். அவனை அனுப்புனா, நானும் அனுப்புனேன். 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்குப்பா என்கிட்ட 2 லட்சம் ரூபாயை மாத்தி பைக் வாங்கிட்டான். என்கிட்ட நிறைய நான் திங்ஸ் எல்லாம் வாங்கி என்ன ஏமாத்திட்டானு நான் பேஸ்புக்ல போட்டனால என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு வேற வழி இல்லாம என்னோட போட்டோஸ் வீடியோ எல்லாத்துக்கும் அனுப்பி எனக்கு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். என்னோட உயிருக்கு என்னமாச்சு நடந்துச்சுன்னா என் குழந்தைக்கு என் குடும்பத்துக்கும் ஜெயதீஷ் தான் பதில் சொல்லணும். என்னோட வாழ்க்கை மட்டுமில்ல, என் பிள்ளையோட வாழ்க்கையும் கூட ஜெயதீஷ் நல்ல கேள்விக்குறியாயிருச்சு. நான் செத்தனா ஜெயதீஷ் என் பிள்ளைக்கு பதில் சொல்லுவானோ? நான் போட்டோஸ் அனுப்ப மாட்டேன், வீடியோஸ் அனுப்ப மாட்டேன்னு சீக்கிட்ட கெஞ்சி கெஞ்சி என்ன நம்ப. எனக்கு அக்கா தங்கச்சி இருக்குது, நான் மத்த ஆம்பளைங்களை மாதிரி மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அனுப்புனா எவ்வளோ கேவலமா கெஞ்சினா நம்பிதானே அனுப்புனேன். எனக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. நான் 1 வருஷமான பேஸ்புக்கில் எந்த ஒரு போஸ்டிங் போட்ட வாய்ஸ் ரெக்கார்டிங் போடல. என்ன ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தப்பா நடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டித்தான் நான் இப்ப இந்த ரெக்கார்டிங்க போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் என்ன நம்புங்க. என்ன லவ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன என்னோட புருஷன் ஜெயதீஷுக்கு தான் என்னோட போட்டோஸ் வீடியோஸ் அனுப்புனேன். இது உண்மை. நான் கடல் கடந்து எத்தனையோ கடலுக்கு அங்கிட்டு சிங்கப்பூர் மண்ணில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த மண்ணில இருந்து நான் சொல்றேன், ஜெயதீஷ தவிர நான் யாருக்கும் வீடியோஸ் போட்டோஸ் அனுப்பல. என்னோட வீடியோஸ் போட்டோஸ் பல பேத்துக்கு அதோட ஒரு பொண்ணு நம்பி அனுப்புன வீடியோஸ் போட்டோஸ் பேக்கடி ஓபன் பண்ணி பல பேருக்கு அனுப்புறானே. இவன் ஒழுங்கான அக்கா தங்கச்சோட பிறந்தவனா?
இவங்க அம்மா அக்கா தங்கச்சியோட போட்டோஸ் இப்படி பேக்கடி ஓபன் பண்ணி பல பேருக்கு அனுப்புவானா? சொல்லுங்க. என்ன பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லி ஏமாத்தி தானே என்னோட போட்டோஸ் வீடியோ வாங்கினா. நாளைக்கும் அவன் கல்யாணம் கட்டுற பொண்டாட்டியோட போட்டோஸையும் பெட்ரூம்ல எடுத்து வச்சிருந்து பொண்டாட்டிக்கு அவனுக்கு பிரச்சனை வந்த பிற்பாடு இப்படிதான் பல பேக்கடி ஓபன் பண்ணி பல பேருக்கு அனுப்புவானா? சொல்லுங்க. என்னோட வீடியோஸ் போட்டோஸ் அனுப்புறதுக்கு பதிலா அவங்க அக்கா தங்கச்சி அம்மாவோட வீடியோஸ் அனுப்பலாம் தானே? ஏன்னா அவங்களும் பெண்ணு, நானும் பெண் தானே. நான் அவனை லவ் பண்ணது, நான் ஜேடிஸ லவ் பண்ணது தவிர நான் எந்த துரோகம் அவனுக்கு நான் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அவங்கிட்ட நான் ஒரு கடைகளுக்கு ஒரு திங்ஸ் கூட நான் வாங்கியிருக்க மாட்டேன். எல்லாம் நான் தான் கொடுத்தேன். சிங்கப்பூர்ல இருந்து நோக்கத்திற்கு அந்த வேறு கூட வாங்கி அனுப்பின ஒரு பொண்ணோட போட்டோஸையும் வீடியோஸையும் அது நம்பி அனுப்பின ஒரு பல பேத்துக்கு பேக்கடி ஓபன் பண்ணி அனுப்பி என்ன மனம் இருக்கா? இந்த கொடூர அரக்கனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. நானும் உங்க வீட்டு பொண்ணுதான். உங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு நடந்தா நீங்களுக்கு தாங்குவீங்களா? அதே மாதிரி நானும் உங்க வீட்டு ஒரு பொண்ணை நினைச்சுக்கோங்க. எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை ஜேடிஸால இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்கு ஏற்படக்கூடாது. என்னையே மாத்தினதும் பார்த்தா அவனுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? அவன் திங்க சோத்துல மண்ணை போட்டனா இல்ல அவங்கிட்ட நான் புடுங்கி தின்னடா? பிளாச்சோலையில இருக்கிற அனுஜா கிட்ட கூட 3000, 5000, 10,000 காசு அனுப்பி வெக்கேஷன் போற அவளோட உடலுறவு வச்சுக்கிட்டு தான் கட்டாருக்கு போயிருக்கா. ஆனா நான் இவங்கிட்ட எதையும் நான் அனுபவிக்கவும் இல்லை, எதையும் வாங்கவும் இல்லை. நான் பாசம் தான் காட்டினேன். அந்த பாசத்துல தானே எல்லாமே பண்ணினேன். என்ன இந்த மாதிரி பண்ணிட்டா? இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. நான் ஆல்ரெடி என்கிட்ட ஜேடிஸோட போட்டோஸ் வீடியோ இருக்கு. அது பேஸ்புக்ல போட்டா அது வெளியாகணும், தற்கொலை பண்ணிக்குவேன்னு லெட்டருக்கு போட்டேன். இப்ப என்னோட வாய்ஸ் ரெக்கார்டிங் நான் போட்டிருக்கேன். நான் யாரையும் லவ் பண்ணல, நான் யாரையும் என்னோட தப்பான போட்டோஸ் அனுப்பல. நான் லவ் பண்ணது கல்முனை நட்பட்டிமுனை நடேசமூர்த்தி மகன் ஜேதிஸ் கடார் கேசிஸ்ல இருக்கான். இவனை தான் நான் 2014 லவ் பண்ண ஆரம்பிச்ச அந்த டைம்ல நான் அவனுக்கு போட்டோஸ் வீடியோஸ் அனுப்புனேன். அவனும் எனக்கு அனுப்புனா, நானும் அனுப்புனேன். நம்பிக்கையில தான் அது நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டா. என்னோட நான் கையெழுத்தால எழுதின லெட்டர் வந்துருச்சு. என்னோட வாய்ஸ்ல போட்ட வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்துருச்சு. அடுத்து என்னோட நான் தூக்குல தூங்குற வீடியோ ஒன்று இதே பேஸ்புக்ல வரும். அதுக்கு முழு பொறுப்பு கல்முனை நட்பட்டிமுனை நடேசமூர்த்தி மகன் ஜேடிஸ் தான் ஏத்துக்கொள்ளணும். என்னோட கண்ணி என்னை ஏமாத்தினது ஜேடிஸ் தான், அசிங்கப்படுத்தினது ஜேடிஸ் தான். இன்னைக்கு என்னோட கண்ணீருக்கு காரணமும் ஜேடிஸ் தான். ஜேடிஸ் பேஸ்புக்ல பல பெண்களோட வாழ்க்கையில பிளே பண்றான். அதுவும் வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு ஏற்கனவே வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க. பிளாச்சோலையில அனுஜாவும் ஏற்கனவே கல்யாணம் கட்டி அவளுக்கு ஒரு புள்ள இருக்கு. அவளே இந்த மாதிரி லவ் பண்ணி உடம்பளவு அனுபவிச்சுட்டு அவளே கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. எனக்கு ஏற்கனவே கல்யாணமாக்கி புள்ள இருக்கு. நானும் வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு எனக்கு அம்மா அப்பா கூட இல்ல. என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன முழுசா பார்த்துட்டு என்ன ஏமாத்துறதும் இல்லாம என்னோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பல பேருக்கு அனுப்பி என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. இதே பேஸ்புக்ல நான் பப்ளிக்ல, இந்த இணையதளத்துல பப்ளிக்ல நான் சொல்றேன். என்னோட மனசாட்சிக்கும் கடவுளோட சாட்சிக்கும் நான் ஜேடிஸை தான் லவ் பண்ணேன். ஜேடிஸுக்கு தான் வீடியோஸ் போட்டோ போல. அந்த வீடியோஸ் போட்டோஸ் பல பேஸ்புக்ல பல பேருக்கு போகுதுன்னா அது ஜேடிஸை தவிர வேற யாரும் இல்லை. நான் வேற யாரையும் லவ் பண்ணவும் இல்லை, என்னை யாரும் ஏமாத்தையும் இல்லை.
என் உயிர் என்ன நம்பி என் புள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு. என் உயிருக்கு என்னமாச்சு ஆனிச்சுன்னா ஜேதிஸ் தான் என் பிள்ளைக்கு பதில் சொல்லணும். என்னோட உயிருக்கு உத்தரவாதம் ஜேதிஸ் தான். என் உயிருக்கு என்னமாச்சும் நடந்துச்சுன்னா அது ஜேதிஸ் தவிர வேற யாரும் கிடையாது. நான் செத்தேன்னு கேள்விப்பட்டுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அது தற்கொலையாத்தான் இருக்கும். அந்த தற்கொலைக்கு காரணம் கல்முனை நட்பட்டி நடேசமூர்த்தி மகன் கட்டார் QCC கிளினிக் கம்பெனில வேலை செய்யறான். அவங்க அம்மா பேரு உமாதேவி, அப்பா பேரு நடேசமூர்த்தி, அவங்க அக்கா பேரு பாமினி. அவனோட மாமா கல்முனையில சேரா இருக்காரு. பட் எந்த ஸ்கூல்லன்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நினைச்சு பாருங்க, நான் பல பேரோட லவ் பண்ணி பல பேத்துக்கு போட்டோஸ் வீடியோஸ் அனுப்பியிருந்த ஒரு தப்பான பெண்ணா இருந்தா நான் பேஸ்புக் பப்ளிக்ல அதுவும் ஜேதிஸோட என்னோட போட்டோ ஜாயின் பண்ணி போட்டு நான் பப்ளிக்ல வருவேனா? இல்ல கல்முனை போலீஸுக்கு போயிட்டு நான் ஜேதிஸ் என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பேனா? நான் கல்முனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். கல்முனை மனித உரிமைக்கு போயிருக்கேன். கல்முனை நட்பட்டி முனை GS திலீபனை கூட நான் நேர்ல போய் பார்த்து ஜேதிஸ் மேல நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்படிப்பட்ட நானு தப்பான பொண்ணா இருப்பேனா நீங்களே சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நான் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். என் உயிருக்கு என்ன மாற்றம் ஒண்ணு நடந்துச்சுன்னா என் குடும்பத்துக்கு என் பிள்ளைக்கும் கல்முனை நட்பட்டி முனை நடேசமூர்த்தி மகன் ஜேதிஸ் தான் காரணம். அவட தவிர வேற யாரும் காரணம் கிடையாது. இவன் பல பேர் கேடி ஓபன் பண்ணி நிறைய பேத்துக்கு வீடியோஸ் போட்டோஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்னோட வீடியோஸ் அவங்க அம்மா ஒரு பொண்ணு, நானும் ஒரு பொண்ணு. என்னோட வீடியோஸ் போட்டவன் ஷேர் பண்றவன் ஏன் அவங்க அம்மாவோட போட்டோவை ஷேர் பண்ண முடியாது? அவங்க அம்மாவும் பொண்ணு, நானும் பொண்ணு. சிங்கப்பூர்ல இருந்து அண்டர்வேர்ல இருந்து பெனியன்ல இருந்து ஜீன்ஸ்ல இருந்து டிஷர்ட்ல இருந்து அவனுக்கு நான் வெதுவதமா பார்த்து நான் கொரியெல்லாம் அனுப்புனேன். அந்த நன்றி கூட இல்லாம இன்னைக்கு என்னோட போட்டு பல பேத்துக்கு அனுப்புறான். நாய்க்கு ஒரு முள்ள போட்ட கூட அதுக்கு நன்றி இருக்கும். ஆனா புள்ளுக்கு போடுற அண்டவேரை கூட வாங்கி கொரியல்ல அனுப்புன ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு அசிங்கமா பேக்கடி ஓபன் பண்ணி பல பேத்துக்கு அனுப்புறா. என் மேல அன்பு காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, எனக்கு ஆதரவா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, சகோதரன் மாதிரி, நானும் உங்க வீட்டு பொண்ணு தான். நான் செஞ்ச ஒரே தப்பு அவன் மேல அளவு கடந்த பாசம் வச்சு, அளவு கடந்த நம்பிக்கை வச்சு, அவன் மேல நான் வச்ச பாசத்தோட அவன் மேல வச்ச நம்பிக்கை தான் அதிகம். இந்த நம்பிக்கையில நான் வீடியோஸ் போட்டோஸ் நான் அனுப்பிட்டேன் அவனுக்கு. ஏன்னா என் புருஷன் ஜேதிஸுக்கு தான் நான் வீடியோஸ் போட்டோஸ் அனுப்புனேன், வேற யாருக்கும் நான் அனுப்பல. என் புருஷன் ஜேதிஸ் கல்முனை நட்பட்டி முனை நடேசமூர்த்தி மகன் ஜேதிஸ் தாலி கட்டினா மட்டும்தான் புருஷன் கிடையாது. என் கூட நான் புருஷன் முண்டாட்டியா தான் நானும் அவனும் நாங்க வாழ்ந்தோம். ஒரு கட்டல்ல நாங்க 2 பேரும் படிக்கல, ஆனா நேருக்கு நேரு பார்க்கல. மத்தபடி நானும் அவனு புருஷன் முஞ்சாதியா தான் பேசி பழகி எல்லாம் அப்படி இருந்தோம். புருஷன் முஞ்சாதி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம். என்னோட புருஷன் ஜேதிஸுக்கு தான் நான் வீடியோஸ் போட்டோஸ் நான் அனுப்புனேன். என் புருஷன் இன்னைக்கு பல பேருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஜெனிஃபர் ஜெனி ஐடியில பப்ளிக்ல போட்டுட்டு எடுத்துட்டா. ஆனா என் உயிர் என்னைக்கு இருந்த போனுச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பும் ஜேதிஸ் அப்படிங்கறத வேற யாரும் காரணம் கிடையாது. என் குடும்பமும் காரணம் கிடையாது. எனக்கு எந்த விதமான ஒரு மனக்குழப்பமும் கிடையாது. நான் நல்ல வேலை செய்யறேன், நல்ல நிலைமையில நான் இருக்கேன். ஆனா நான் தற்கொலை பண்ற அளவுக்கு ஒரு முடிவுக்கு போயிட்டேன் அப்படின்னா அதுக்கு காரணம் ஜேதிஸ், கல்முனை நட்பட்டி முனை நடேசமூர்த்தி மகன் ஜேதிஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒத்துமையா இருந்து நான் ஏதோ ஒரு தெரிஞ்சு தெரியாமையோ ஒரு நம்பி ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்புக்கு நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடணும். என் பேஸ்புக்ல இருக்க அனைத்து நண்பர்கள்கிட்ட நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன். எல்லாம் மன்னிச்சு இந்த கொடூர அரக்கனுக்கு நீங்க எல்லாரும் தண்டனை வாங்கி கொடுங்க. அக்கா தங்கச்சி கூட பிறந்தவன் மனசாட்சியே இல்லாம நம்பி அனுப்புன ஒரு நம்பி தானே அனுப்புனேன். நம்பி அனுப்புன ஒரு பொண்ணோட வீடியோஸ் போட்டதை விட பல பேத்துக்கு அனுப்பி அசிங்கமாகிட்ட என்ன
என் வாழ்க்கையை என்னை ஏமாத்தினதும் இல்லாம என்னோட வாழ்க்கையை இந்த அளவு சீரழிச்ச இவனையும் நான் வாழ விட மாட்டேன். இவனுக்கு நீ வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. எங்களை இந்த அளவுக்கு கண்ணீர் வடிக்க அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டுட்டு இவன் மட்டும் இந்த உலகத்துல வாழணுமா சொல்லுங்க? நான் தப்பு பண்ணல, தப்பான பொண்ணு இல்ல. சாம்சங் கேலக்சி S5 2014 அப்பதான் அந்த போன் மார்க்கெட்டுக்கே வந்துச்சு. ஸ்ரீலங்கா காசுக்கு 1.5 லட்சம் ரூபாய் அந்த போனோட பெருமதி அந்த நேரம். அந்த போனு கூட நான் வாங்கி அவனுக்கு கொரியல் அனுப்புனேன். நான் வாங்கி அனுப்புன போன்ல இன்னைக்கு என்னோட போட்டோஸ பல பேத்துக்கு ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கா. என்னோட நான் தூக்குல தூங்குற ஒரு வீடியோ இந்த பேஸ்புக்ல வரும், நீங்க எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க. அந்த 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 நிலைமைக்கு காரணம் ஜேதிஸ் தான். நான் மறுபடியும் சொல்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்னோட லைஃப் பார்ட்னரு, என் கூட கடைசி வரையும் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டாவே சொன்னா எங்க அம்மாவுக்கு மேல கடவுளைத்தான் நான் நம்புவேன். எங்க அம்மா மேல சத்தியமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் நினைப்பீங்க எப்படி இந்த பொண்ணு முகமே பார்க்காத ஒருத்தனை நம்பிச்சுன்னா அந்த அளவுக்கு என்ன ஏமாத்தி மயக்குனா. அக்கா தங்கச்சி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீக்னஸ் போய் அதை காட்டினா சொன்னா அம்மா இருக்கு, எனக்கு அக்கா தங்கச்சி இருக்கு, நான் ஏமாத்த மாட்டேன், அம்மா மேல சத்தியமா நான் ஏமாத்த மாட்டேன்னு சொல்லி என்ன ஏமாத்தி பழகி இன்னைக்கு நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. கல்விட நட்பட்டி விட நடேசமூர்த்தி மகிழ்ச்சி கட்டார் கிசில இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மாறு, கல்விட நட்பட்டி முன்ன ஃப்ரெண்ட்ஸ் மாறு. நான் இவனுக்கு எந்த துரோகமும் பண்ணல. இந்த துரோகம் பண்ணதையுமே ஏமாத்தினதையுமே நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி எனக்கு புள்ள இருக்குன்னு இவனுக்கிட்ட நான் சொன்னேன். என்னை பத்தி எல்லாமே தெரியும். தெரிஞ்சு இவன் காமவேரிக்காகவும் சிங்கப்பூர்ல இருக்கிற என்ன பணத்துக்காக என்ன பழகி ஏமாத்திருக்கா. என்னை பத்தி என்ன கல்யாணம் கட்டி புள்ள இருக்கிறது ஏற்கனவே இவனுக்கு தெரியும். தெரிஞ்சு தான் பழகுனா. என்கிட்ட அம்மா அப்பா கூட எனக்கு இல்ல, என்ன ஏமாத்தி சொன்னேன். நான் ஏற்கனவே வாழ்க்கையில மறைக்கப்பட்ட பொண்ணு, எனக்கு அம்மா அப்பா கூட இல்ல, என்ன ஏமாத்திராது, என் வாழ்க்கையில விளையாடாதன்னு சொன்னேன். என் வாழ்க்கையில என்ன ஏமாத்தினதும் இல்லாம என் வாழ்க்கையில விளையாண்டதும் இல்லாம இன்னைக்கு பல பேக் ஐடி ஓபன் பண்ணி என்னோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்துக்கு தப்பு அனுப்பிக்கிட்டு இருக்கான் ஜெயதீஷ். அவனுக்கு அக்கா தங்கச்சி கூட இருக்குதானே. ஒரு பொம்பளை சகோதரங்க கூட போறதுட்டு ஒரு பொம்பளை எப்படி அசிங்கப்படுத்தானே. ஏன் புருஷன் ஜெயதீஷ் கல்வன நட்பட்டி முன்ன நடேசமூர்த்தி மகன் என் புருஷனுக்கு நான் அனுப்புன வீடியோவை என் புருஷன் என்ன பார்த்து முடிச்சுட்டு இன்னைக்கு பேக் ஐடி ஓபன் பண்ணி பல பேருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கான். இதே மாதிரி நாளைக்கு கல்யாணம் கட்டின பொண்டாட்டியும் பெட்ரூம்ல வீடியோ போட்டோஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை வந்த பிற்பாடு அதையும் பல பேருக்கு பேக் ஐடியில ஜெயதீஷ் அனுப்ப மாட்டாரு. என்ன நிச்சயம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா அனுப்புவா. தயவு செய்து யாரும் உங்க வீட்டு பொண்ணுங்களை ஜெயதீஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களோட மானத்தையும் வாங்கிறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெயதீஷ் மேல இருந்த நம்பிக்கையிலையும் பாசத்திலையும் நான் அவனுக்கு போட்டோஸ் வீடியோஸ் அனுப்புனது தப்புதான். அதுக்காக உங்க எல்லாத்துக்கும் நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சுட்டு அந்த கொடூர் எனக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. நான் தப்பான பொண்ணு இல்ல, தப்பு பண்ணல. என்னை ஜெயதீஷ் செஞ்ச தப்பு அத்தனையும் மறைக்கிறதுக்கு தான் என்ன இந்த மாதிரி பேக்கையில அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த கொடூர் எனக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. இல்லாட்டி போனா நான் செத்துட்டாலும் இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க சாகுமோ தெரியாது.
என் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்குது. நான் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்னோட மனசு போயிருச்சுனா என் பிள்ளைக்கு ஜெயதீஷ் தான் பதில் சொல்லணும். என் ஃப்ரெண்ட் சொல்லுங்க, ஏற்கனவே கல்யாணம் கட்டி வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருக்க பொண்ணுங்க இன்னொரு கல்யாணம் கட்டக்கூடாதா, இன்னொரு வாழ்க்கை வாழக்கூடாதா? ஜெயதீஷோட அக்காவை ஏற்கனவே கல்யாணம் கட்டி ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப 2வது கல்யாணம் கட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க அக்கா 2வது கல்யாணம் கட்டும் போது மட்டும் நாங்களுக்கு மட்டும் கட்டக்கூடாதா? எங்களுக்குள்ள மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு வாழ்க்கை தரேன்னு எங்களை முழுசா பார்த்துட்டு கிளவி குமரின்னு ஒதுக்கலாமா? ஜெனிப்பர் ஜெனி ஐடியில எனக்கு கிளவின்னு போஸ்டிங் போட்டிருந்தான். ராத்திரி பகலன்னு விடிய என்கிட்ட செல்லன்னு வீடியோ கால் பேசும்போது அவனுக்கு நான் கிளவியா தெரியலையா? சிங்கப்பூர்ல இருந்து துவாக தருகினார். அவனுக்கு அண்டர்வேர்ல இருந்து போன்ல இருந்து எல்லாம் வாங்கி அனுப்பும் போது நான் கிளவியா தெரியலையா? ஸ்ரீலங்காவுக்கு ரீலோடு போடும் போது பைக் வாங்க காசு கொடுக்கும் போதெல்லாம் நான் கிளவியா தெரியலையா? என்னை விட்டுட்டு வேற ஒரு என்னை ஏமாத்திட்டு போன பிற்பாடுதான் அவனுக்கு நான் கிளவியா தெரியறடா? சொல்லுங்க பேஸ். இருந்தாலும் இப்படி எந்த ஒரு நல்ல குடும்பத்துல அக்கா தங்கச்சோட போறது எந்த ஒரு பையன் இந்த மாதிரி கேவலமான வேலை செய்ய மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ், யாரும் என்ன தப்பா நினைக்காதே. என்ன லவ் பண்ணதும் ஜெயதீஷ் தான், என்ன ஏமாத்தினதும் ஜெயதீஷ் தான், மனசளவு பணத்தளவு என்ன ஏமாத்தினது ஜெயதீஷ் தான், வேற யாரும் கிடையாது. பேஸ்புக் நண்பர்களுக்காக வேண்டி நான் இந்த வீடியோ ரெக்கார்டிங் பேசியிருக்கேன். நீங்க எல்லாரும் தயவு செய்து கேட்டுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சுபாவுக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னொரு சுபாவுக்கு ஏற்படக்கூடாது. நானும் உங்க வீட்டு பொண்ணு தான். உங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருந்தா நீங்க எப்படி தண்டனை வாங்கி கொடுப்பீங்களோ சம்பந்தப்பட்டவனுக்கு, அதே மாதிரி எனக்கு யாரும் கிடையாது. எனக்கு நீங்க சம்பந்தப்பட்டவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அப்படி நீங்க யாரும் இவனுக்கு சட்டத்துல தண்டனை வாங்கி கொடுக்கலன்னா நான் கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்குவேன். தற்கொலைக்கு ஜெயதீஷை தவிர நான் 1000 தடவை இல்ல, நான் கோடி தடவை சொல்லுவேன். என்ன செத்தன என்னோட சாவுக்கு ஜெயதீஷ் கல்முனை நட்பற்றி நினைச்சு மறிச்சு ஜெயதீஷை தவிர வேற யாரும் காரணம் கிடையாது. அவனை தான் நான் சின்சியரா லவ் பண்ணேன், அவனுக்கு தான் நான் எல்லாம் அனுப்புனேன். என்ன எல்லாரும் நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ், யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க. சப்போஸ் நான் செத்துட்டேன்னு கேள்விப்பட்டா கண்டிப்பா தற்கொலையா தான் இருக்கும். அந்த அளவுக்கு என் மனநிலைமையில நான் மனசளவு ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கேன். என்ன ஏமாத்தின எனக்கு இப்படி பண்ண ஜெயதீஷோட சகோதரமாருக்கு ஒரு நாள் இந்த நிலைமை வரும். அன்னைக்கு அவனுக்கு தெரியும் ஒரு நல்ல தாய் வயிற்றுல நல்ல குடும்பத்தை எந்த ஒரு பையனும் செய்யாத ஒரு நாய் வேலையை ஜெயதீஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் ஜெயதீஷ் தான். ஏன்னா ஜெயதீஷ் தவிர வேற யாரும் இல்ல. ஜெயதீஷ் பேர நான் கையில பச்சை குத்தி இருக்கேன். ஜெயதீஷுக்கு சிங்கப்பூர்ல இருந்து துவாக்கத்தருக்கு போன்ல இருந்து அண்டர்வேர்ல இருந்து வாங்கி அனுப்பி இருக்கேன். ஜெயதீஷ் தான் நான் லவ் பண்ணேன். ஜெயதீஷ் எனக்கு பேசின வீடியோ வாய்ஸ் ரெக்கார்டிங் நான் பேஸ்புக்ல போட்டிருக்கேன். ஜெயதீஷ் என்னோட போட்டோ பப்ளிக்ல பயம் இல்லாம நான் ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். ஜெயதீஷுக்கு ஸ்ரீலங்காவுக்கு பைக் வாங்க 2 லட்சம் ரூபாய் பணத்துல இருந்து எல்லாமே நான் கொடுத்திருக்கேன். அப்படிங்கிற நேரம் ஜெயதீஷுக்கு மட்டும் நான் எப்படி போட்டோஸ் அனுப்பாம இருந்திருப்பேன். ஜெயதீஷோட போட்டோஸ் வீடியோஸ் என்கிட்ட இருக்கு. சரியா? அவனும் அனுப்புனா, நானும் அனுப்பல. அவன் மட்டும் அனுப்பாமல. ஆனா இன்னைக்கு அவனோட வீடியோல பேச தெரியல. என்னோட வீடியோல பேச தெரிஞ்சனால என்ன ரொம்ப பிளாக்மெயில் பண்ணிட்டான், என்ன ரொம்ப ஏமாத்திட்டான். தயவுசெய்து என் பேஸ்புக்ல இருக்கிற சகோதரன் மாதிரி இந்த ரெக்கார்டிங் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் நான் செத்துட்டேன்னு கேள்விப்பட்டா கண்டிப்பா இந்த ரெக்கார்டிங் வர்ற மாதிரி நான் செத்தாலும் அந்த நியூஸ் கண்டிப்பா பேஸ்புக்ல வரும், போட்டோஸ் வரும். இப்படி வந்துச்சுன்னா எங்க மேல அன்பா காட்டுற சகோதரன் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னோட வீடியோ இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் நான் போட்டிருக்க லெட்டர் என்னோட பேஸ்புக் இப்படியே சட்டத்திடம் ஒப்படைச்சு
என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கின கல்முனை நட்பட்டி முன்ன நரேஷமூர்த்தி மகன் ஜெயதேசுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. நான் ஏற்கனவே கல்யாண வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட பொண்ணு தான். இருந்தாலும் நான் தப்பா யாரு கூடயும் பேசல, பழகல, நான் தப்பான வழியில போகல. ஆனா தப்பான ஒருத்தங்கிட்ட பழகிட்டேன்னு நினைச்சு இன்னும் நிமிஷம் வரைக்கும் நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். நட்பட்டி முனை மண்ணிலே கேவலமானவன். நட்பட்டி முனையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பாரு, உங்க வீட்லயே அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கும் தானே. கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதை காட்டி இதை காட்டு, அதை வீடியோ எடுத்து அனுப்பி இதை வீடியோ எடுத்து அனுப்பு, உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை வாழ்க்கை தரேன்னு எல்லாம் ஏமாத்தி வாங்கிட்டு இப்படி பல பேஸ்புக் ஓபன் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கானே ஃப்ரெண்ட்ஸ். கல்முனை நட்பட்டி முனை ஃப்ரெண்ட்ஸ், ஏன் உங்க ஊர்ல இருக்கிற அந்த கொடூரோட தட்டி கேட்க மாட்டீங்க? உங்க ஊருக்காரனால ஒரு பொண்ணோட உயிர் போடுறது உங்களுக்கு சந்தோஷமா? சொல்லுங்க நட்பட்டி முனை ஃப்ரெண்ட்ஸ் மாரு. லவ் பண்றவங்களுக்குள்ள போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன் தான். அந்த நாள்தான் இந்த நாயை நான் நம்பி தானே எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோம். எனக்கு எந்த நேரத்திலயும் எது வேணாலும் நடக்கலாம். நான் எந்த நேரத்திலயும் தப்பான முடிவுக்கு நான் போகலாம். அப்படி போனா கண்டிப்பா சட்டத்துல தண்டனை வாங்கி கொடுங்க. என் பிள்ளைக்கு ஜெயதீஷ் பதில் சொல்லணும். என் பிள்ளை கேள்வி கேட்கும் ஜெயதீஷ் கிட்ட. எனக்கு ஒண்ணு ஆயிருச்சுடா. தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் மாரு, நான் செஞ்ச ஒரே தப்பு, அந்த அரக்கன், அந்த கொடூர, அந்த அயோக்கியம் பொம்பளை பொறுக்கி ஜெயதீஷ நம்பி என்னோட போட்டோஸ் வீடியோஸ் நான் அவனுக்கு அனுப்பிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிற ஒரு நம்பிக்கையில. ஆனா அவன் பல பொம்பளைங்களோட உடம்ப பாக்குறதுக்கும் பல பொம்பளைங்களோட உடலுறவு கொள்றதுக்கும் இப்படித்தான் பேசி மயக்கி ஏமாத்துவாடு. எனக்கு தெரியாம போயிருச்சு. அந்த தப்ப நான் செஞ்சதுக்காக நீங்க எல்லாரும் என்ன பகிரங்கமா மன்னிச்சு இந்த கேடிகள்ல நான் அசிங்கப்படுத்துற இந்த கொடூர் எனக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. தண்டனை வாங்கி கொடுங்க. ஜெயதீஷத்தை லவ் பண்ண, ஜெயதீஷ் தவிர நான் யாரையும் லவ் பண்ணல. ஜெயதீஷுக்கு தானவி அது நிறைய கட்டாரு QCC கிளீனிங் கம்பெனில வேலை செய்ற சில ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட ஜெயதீஷுக்கு போட்டோஸ் வீடியோஸ் நீங்க அனுப்புனீங்களான்னு கேட்ட நேரம் கூட ஆமான்னு சொன்னேன். நானு துபாயில இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நட்பட்டி முனைக்காரர் தான். அவர் ஜெயதீஷ் கிட்ட போன்ல பேசும்போது ஜெயதீஷ் சொல்லியிருக்கான், அவன் எனக்கு மட்டும்தான் போட்டோஸ் அனுப்பியிருக்கா, அது போன்ல கிடக்குது, அதெல்லாம் நான் தேடி எடுத்து பேக்கேடி ஓபன் பண்ணி நான் எல்லாத்துக்கும் அனுப்பி வைப்பேன்னு சொல்லியிருக்கா. அவரு கண்டிப்பா போலீஸ்ல ஜெயதீஷுக்கு சாட்சி சொல்லுவாரு. நான் தப்பு பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அவனை உண்மையா லவ் பண்ணினேன், உண்மையா நேசிச்சேன். எனக்கு ஒரு 5 கடிகளை ஒரு சாமான் கூட நான் அவங்கிட்ட கை நீட்டிட வாங்கியிருக்க மாட்டேன். என்ன பணத்தாலையும் மனசாலையும் ஏமாத்திட்டு இப்ப பல பேக்கடி ஓப்பன் பண்ணி நான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்க கேட்டுட்டு இந்த கொடூர அரக்கனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் இனிமே பேஸ்புக்ல இந்த மாதிரி இன்னொரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படாது. நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் சொல்றேன், என்னோட போட்டோஸ் வீடியோஸ் நான் ஜெயதீஷ் புருஷன் ஜெயதீஷுக்கு தான் அனுப்புனேன். நான் வேற யாரும் அனுப்பல. ஏன்னா தாலி கட்டாட்டியும் நீ என் பொண்டாட்டி, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, நான் உன்னை கல்யாணம் கட்டிக்க போறேன், உனக்கு வாழ்க்கை தாரு, நான் அம்மா மேல சத்தியம் கூட, அம்மா மேல எல்லாத்துலயும் சத்தியம் பண்ணி அக்கா தங்கச்சிருக்கு நான் ஏமாத்த மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், பெண்களை ஏமாத்தினா பாவம், இப்படி எல்லாம் டைலாக் விட்டு என்ன ஏமாத்தின. என் புருஷன் ஜெயதீஷுக்கு தானே வீடியோஸ் போட்டோஸ் அனுப்புனேன், நான் வேற யாருக்கும் அனுப்பல. ஆனா மறுபடியும் சொல்றேன், என் உயிருக்கு என்ன மாச்சும் ஒண்ணு நடந்தாலும் தற்கொலையாத்தான் இருக்கும்.
அந்த தற்கொலைக்கு காரணம் என் குடும்பத்தாரோ என் ஃப்ரெண்ட்ஸுமாரோ எனக்கு எதிரிகளோ விரோதிகளோ யாருமே கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் ஜெயதீஷ் தான். ஜெயதீஷ் மட்டும்தான் காரணம். ஜெயதீஷ் மட்டும்தான் பொறுப்பேற்றுக்கணும். என்ன நம்பித்தான் என் பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணு நடந்துருச்சுன்னா என் பொண்ணுக்கு ஜெயதீஷ் தான் பதில் சொல்லணும். இதுக்கு யாரும் நல்லா முடிவெடுத்து சம்பந்தப்பட்ட ஜெயதீஷுக்கு நட்பட்டி முறை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கடற்கு இருக்கிற அண்ணா மாதிரி தம்பி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இப்படியாப்பட்ட ஒரு கொடூர சிறு கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா? தயவு செய்து என்னோட நான் தூக்குல தூங்குற வீடியோ பேஸ்புக்ல வரணுமா வரக்கூடாதா? அப்படி வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரவாயில்ல, வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டு பொண்ணு என்ன நினைச்சீங்கன்னா எந்த அளவுக்கு என்னை ஏமாத்தி என்னோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வாங்கி என்னை ஏமாத்து கல்முனை நட்பட்டி முன்ன நடேசமூர்த்தி மக ஜெயதீஷ் அவங்க ஆண்டிடமாக மதீஷ் என்ஜினியரா இருக்கிறாரு துபாயில. வினோ கஜா ஜூலஸ்ல வேலை செய்யறாப்புல கல்முனையில. இன்னொரு ஆண்டிடமாக சூதன். இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க இவனுக்கு. ஆனா எல்லாரும் இத பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா ஒரு பொண்ணு தானே. அவங்க மகன் இப்படி ஒரு பொண்ணு கேவலப்படுத்திக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கானு அவங்க அம்மா கூட அவட தட்டி கேட்க மாட்டாங்களா? ஏன்னா அவங்க அம்மாவுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குதானே. மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோவை இந்த ரெக்கார்டிங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பேஸ்புக்ல இருக்கிற இணையத்துல இருக்கிற அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் மார்களும் நான் செஞ்ச தப்ப மன்னிச்சிருங்க. மன்னிச்சு என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன கல்முனை நட்பட்டி முன்ன நடேசமூர்த்தி மகன் ஜெயதீஷுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுங்க. என் உயிருக்கு என்ன மாதிரி ஒன்று நடந்துருச்சுன்னா இந்த ரெக்கார்டிங் இந்த லெட்டர் எல்லாமே ஸ்ரீலங்கா சட்டத்திடமும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடமும் கொடுத்து சம்பந்தப்பட்டவனுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுங்க. இதுதான் நீங்க எல்லாரும் எனக்காக செய்யணும். உங்க எல்லாருக்கிட்ட கண்ணீரோட கெஞ்சி கேட்கிறேன். என்ன அவமானப்படுத்தின இந்த ஜெயதீஷ் கொடரனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. தண்டனை வாங்கி கொடுங்க. சர்மியா சரோல இருந்து போட்டோஸ் அனுப்பிட்டு செல்வமணில இருந்து வீடியோஸ் எல்லாம் அனுப்பிக்கிட்டு பல பேக்கேடி ஓபன் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே. இவன் ஒழுங்கான அக்கா தங்கச்சோட பிறந்தவனா? பல பேத்துக்கு என்னோட போட்டோஸ் வீடியோஸ் அனுப்பிட்டு நான் பல பேத்துக்கு போட்டோஸ் வீடியோஸ் அனுப்பியிருக்கேன்னு தான் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு கதை கட்டிக்கிட்டு என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா. அப்படி நான் யாருக்கு அனுப்புனேன்? என்னோட சொந்த பேஸ்புக்ல இருந்து அனுப்புனா இல்ல சிங்கப்பூர்ல இருக்கிற என்னோட போன் நம்பர்ல இருந்து அனுப்புனா நான் யாருக்கு அனுப்புனேன்? அந்த சம்பந்தப்பட்டவங்களை அவங்களோட போட்டோஸோட அவங்களோட உண்மையான டீட்டெயில்ஸோட இதே இந்த போட்டிருக்க ரெக்கார்டிங்க்கு அவங்களை கமெண்ட்ஸ் பண்ண சொல்லுங்க. அவங்களோட சொந்த போட்டோஸோட சொந்த பேஸ்புக்ல அவங்களுக்கு நான் எந்த போன்ல இருந்து அனுப்புனேன்? எனக்கிட்ட இருக்கிற 2 பேஸ்புக் தான், அது எல்லாருக்கும் தெரியும். என்னோட சொந்த பேஸ்புக்ல இருந்து நான் அனுப்புனா இல்ல சிங்கப்பூர்ல இருக்கிற என்னோட 2 போன் நம்பர்ஸ்ல இருந்து நான் அனுப்புனா என்னோட போன் நம்பர்ஸ்ல இருந்து வாட்ஸ்அப்லயும் வைபர்லயும் போட்டோஸ் வீடியோஸ் அனுப்புனேன். அது ஜெயதீஷ்க்கு மட்டும்தான். எந்த புருஷன் கல்முனை நட்பட்டி முன்ன நடேசமூர்த்தி மகன் ஜெயதீஷ்க்கு தான் அனுப்புனேன். இன்னைக்கு என் புருஷன் என் உடம்பு புல்லா பார்த்துட்டு இன்னைக்கு பல பேருக்கு காட்டிக்கிட்டு இருக்கா. அதான் உண்மை.
நான் வேற யாருக்கும் அனுப்பல. அப்படி அனுப்பியிருந்தா பேக் ஐடியா இருக்கக்கூடாது, சொந்த ஐடியா இருக்கணும். அவங்களோட சொந்த ஐடியில சொந்த டீட்டெயில்ஸோட கமெண்ட்ஸும் பண்ணணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க வரணும். ஜெயதீஷ் சொல்றான்ல, ஜெயதீஷ் அவன் பல பேத்துக்கு அனுப்பிட்டு நான் என் புருஷன் ஜெயதீஷுக்கு மட்டும்தான் அனுப்புனேன். இன்னைக்கு நான் செத்தாலும் என் சாவுக்கு காரணம் ஜெயதீஷ் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. வேற யாரும் கிடையாது. நான் வேற யாருக்கும் அனுப்பல. இதெல்லாம் என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான் ஜெயதீஷ். தன்னோட சொந்த ஐடியில எந்த போட்டோஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே போடாம பேக் ஐடி ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜெயதீஷுக்கும் எனக்கும் இந்த பிரச்சனை நடந்தது 2016 ஜனவரி. இந்த ராஜ்வரன், கிரிகரன், நண்பர்களின் குரல், சர்மியா, சரோ, சனா இப்படி பல சோஃப்ட்வேர் ஓபன் பண்ணி பல போனை கையில வச்சுக்கிட்டு இப்படி நிறைய பேஸ்புக் ஓபன் பண்ணி இப்படி என்னோட போட்டோஸ் அவனே போஸ்டர் போடுறான். ஜெனிபர்ல அவனே போஸ்டரை போட்டுட்டு நண்பர்களின் குரல்ல இருந்து அவனே கமெண்ட்ஸ் கொடுக்கறான். கிரிகாரன்ல இருந்து அவனே கமெண்ட்ஸ் கொடுக்கறான். அந்த மாதிரி கேவலமான வேலையில நான் பார்க்க மாட்டேன். எனக்கு பேக் ஐடியும் கிடையாது. நான் பேக் ஐடியில நான் என்னோட பேஸ்புக்க பாக்குறவங்க, என்னோட பேஸ்புக்ல உள்ள டீட்டெயில்ஸ் உண்மைகளை பாக்குறவங்க சொந்தமா பேஸ்புக் ஓபன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் பேக் ஐடி ஓபன் பண்ண அவசியமே கிடையாது. மறுபடியும் நான் இந்த ரெக்கார்டிங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி பேஸ்புக்ல இருக்கிற அவ்வளவு சகோதரமாத்தே சொல்றேன், இந்த ரெக்கார்டிங் நான் பேசி போடுறதுக்கு காரணம் இந்த 1 வருஷமா நான் பேஸ்புக்ல போட்டுட்டு வந்த போஸ்டிங் அத்தனையும் உண்மைதான். ஜெயதீஷ் தான் என்ன லவ் பண்ணா, ஜெயதீஷ் தான் என்ன ஏமாத்தினா. கல்முனை நட்பட்டி முன்ன ஜெயதீஷுக்கு தான் நான் என்னோட போட்டோஸ் வீடியோ அனுப்புன காரணம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு வாழ்க்கை தார, என் கூட கடைசி வரையும் வாழ்றேன், என்னோட ஹஸ்பண்ட்னு சொன்னான். அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் அவன் பேசினதை வச்சு, அவன் என்கிட்ட பழகினதை வச்சு, அந்த நம்பிக்கை அவன் மேல நான் வச்சிருந்த பாசத்தை விட நம்பிக்கை தான் அதிகம். அந்த நம்பிக்கையில நான் அவனுக்கு அனுப்புனேன். ஆனா அவன் இன்னைக்கு பல பேக் ஐடி ஓபன் பண்ணி பல பேருக்கு அனுப்பி அவன் பார்த்த என் உடம்ப பல பேருக்கு அனுப்புறான். இது அவங்களோட குடும்பத்தோட வரலாறு, குடும்பத்தோட பழக்கன்னு கூட சொல்லலாம். அவங்க பார்த்த உடம்ப பல பேருக்கு பாக்குறதுக்கு அனுப்புவாங்கன்னு இன்னைக்கு என்னோட உடம்பை இவன் பார்த்துட்டு பல பேருக்கு அனுப்பி பார்க்க சொல்றேன். நாளைக்கு கல்யாணம் கட்டின பொண்டாட்டியோட உடம்பையும் இப்படி செய்ய மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் சொல்லுங்க? ஹஸ்பண்ட் வைப்புக்குள்ள கல்யாணம் பண்ணுவாங்க, சண்டை பிடிப்பாங்க, பிரிவாங்க, டைவர்ஸ் வாங்குவாங்க. அந்த நேரம் இப்படி போட்டோஸ் வீடியோஸ்ங்களை பல பேக் ஐடி அனுப்பி ஓபன் பண்ணி அனுப்புவாங்களா? கண்டிப்பா ஜெயதீஷ் செஞ்சாலும் செய்வான். தயவு செய்து என்ன எல்லாரும் நம்புங்க. நான் தப்பான பொண்ணும் கிடையாது. நான் தப்பான பொண்ணா இருந்தா நான் பப்ளிக் பேஸ்புக்ல நான் இறங்கி இருக்க மாட்டேன். நான் தப்பு பண்ணல. நான் கல்முனை நட்பட்டி முன்ன நடேசமூர்த்தி மகனா ஜெயதீஷ் 2014 இருந்து நான் லவ் பண்ணது உண்மை. ஜெயதீஷ் என்ன லவ் பண்ணது உண்மை. ஆனா ஜெயதீஷ் என்ன மட்டுமல்ல பல பெண்களோட தொடர்பு உடல் உறவுல இருந்திருக்கிறான். பல பெண்களை லவ் பண்ணி பல பெண்களோட வாழ்க்கையில பிளே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா அதுல வெளியில வந்தது நான் மட்டும்தான். அந்த ஒரு கோவத்துலதான் என்ன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு என்னோட வீடியோஸ் எல்லாம் பேஸ்புக்ல போட்டுக்கிட்டு இருக்கிறான். என்னோட வீடியோஸ் ஜெனிபர் ஜெனிங்கிற ஐடியில பப்ளிக்லயே போட்டு அதை உடனே எடுத்துட்டான். ஆனா எல்லாருக்கும் என்ன இந்த அளவுக்கு என்ன அசிங்கப்படுத்தணும். ஆனா இதே பேஸ்புக்ல நான் தூக்குல தொங்குற வீடியோ வந்தாலும் என்னோட உயிர் இந்த நாட்டுல சிங்கப்பூர்லயே போனாலும் கூட நான் சிங்கப்பூர் போலீஸ்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நான் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன். அதுக்கு காரணம் ஸ்ரீலங்காவை சேர்ந்த கல்முனை நடேசமூர்த்தி மகன் ஜெயதீஷ் கட்டார் QCC கிளீனிங் கம்பெனில வேலை செய்யறான். என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டு என்னோட பர்சனல் போட்டோவெல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு பல பேருக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்னோட உயிருக்கு நான் என்ன மாதிரி தற்கொலை சிங்கப்பூர்ல பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு எந்த வித காரணமே கிடையாது. இதே ஜெயதீஷ் தான் சொல்லிட்டு நான் சிங்கப்பூர் போலீஸ்ல நான் ஒரு கம்ப்ளைண்ட் ஜெயதீஷ் மேல கொடுத்து வைப்பேன். ஏன்னா எனக்கு சிங்கப்பூர்ல நான் என்ன மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா வேற யாரும் காரணமா இருக்கக்கூடாது. அதுக்கும் ஜெயதீஷ் தான் காரணம். ஸ்ரீலங்கா போலீஸ்க்கும் நான் ஆல்ரெடி கல்முனை போலீஸ்ல எனக்கு தெரிஞ்ச போலீஸ்மாருக்கு சொல்லிட்டேன். எனக்கு என்ன மாதிரி ஒண்ணு நடந்தா அதுக்கு ஜெயதீஷ் தான் காரணம்னு இதே பேஸ்புக் இணையதளத்துல நான் சொல்றேன். என் உயிருக்கு என்னமாச்சும் ஒண்ணு நடந்தா நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா என்னோட தற்கொலைக்கு காரணம் கல்முனை நடேசமூர்த்தி மகன் ஜெயதீஷ் தான். கட்டார் QCC கிளீன்ல வேலை செய்யறான். என்ன லவ் பண்ணது ஜெயதீஷ், என்ன ஏமாத்துறது ஜெயதீஷ். என்னோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஜெயதீஷ் தவிர வேற யாருக்கிட்டே இல்ல. ஜெயதீஷ் பல பேக் ஐடி ஓபன் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கான். அதுதான் உண்மை. தயவு செய்து ஃப்ரெண்ட்ஸ் மாற எல்லாரும் நான் செஞ்ச தப்புக்கு என்ன மறுபடியும் நான் உங்க எல்லாருக்கிட்டையும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கொடுனருக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுங்க. உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ரொம்ப தாழ்மையோட பணிஞ்சு கெஞ்சி கதறி கண்ணீரோட நான் கேக்குறேன். நானும் உங்க வீட்டு பொண்ணுதான்.
ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம மனசாட்சியே இல்லாம இந்த அளவுக்கு என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு வாரா. இந்த கொடரனுக்கு தயவு செய்து நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தண்டனை வாங்கி கொடுங்க. இதுதான் இந்த இணையதளத்துல நீங்க பெண்களுக்கு செய்யற நன்மையா இருக்கணும். பேஸ்புக்ல கவிதைங்க போடுறாங்க, லைக் பண்றீங்க, சாங்ஸ் போடுறாங்க, லைக் பண்றீங்க, தேவையில்லாத போட்டோஸுக்கு எல்லாம் போட்டு லைக் கமெண்ட்ஸ் போடுறாங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ஒரு கொடூர பிளே பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தண்டனை வாங்கி கொடுங்க. உங்க எல்லாருக்கிட்டையும் கண்ணீரோட தாழ்ந்து கேக்குறேன். என்னோட போட்டோஸ் வீடியோஸ் ஜேடிஎஸ்க்கு மட்டும்தான் அனுப்புனேன். இவையில் பல பேருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சாவுக்கு காரணம் மறுபடியும் இந்த வீடியோஸ் நான் முடிக்க போறேன். நான் செத்துட்டேனா, நான் தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் என் குடும்பமோ என் ஃப்ரெண்ட்ஸ்மாரோ எனக்கு எதிரிகளோ விரோதிகளோ யாரும் கிடையாது. நான் செத்துட்டேனா அது ஜேடிஎஸ்னாலதான் சாவுறேன். நான் சாவக்கூடாது. நானும் இந்த உலகத்துல வாழணும்னு நினைச்சா இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில பிளே பண்ண இந்த கொடூரனுக்கு நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தகுந்த தண்டனை வாங்கி கொடுங்க. உங்க எல்லாத்துக்கிட்டையும் தாழ்ந்து கேட்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.